சுவாமியே சரணமையப்பா. பார்த்திங்கன்னா முதல் வீடியோ முடிஞ்சிச்சு. இது ரெண்டாம் பகுதி தொடர்ச்சி வீடியோ தான். பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்ரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். வெயில், சரியான வெயில். இந்த வெயிலில் தான் நடந்து போகிறோம். இந்த மண் தான் இருக்கும் இங்கே மட்டும் மண் இருக்கும். மண் தர கால்லாம் பற்றிக்கும். சூடு, சரியான சூடு. உச்சி வெயில். மணி ஒரு 2:30 இருக்கும். சரியான சூடு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், பின்னாடி ஒரு 4 பேர் வருவாங்க, முன்னாடி ஒரு 3 பேர், அவ்வளோதான். நடந்து போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனானே இது மாதிரி ஒரு நிழல் மாதிரி வரும். இங்கே ஒரு கோவில் ஒன்று வரும். கோவில்லாம் ஏறி சாமிலாம் பார்க்கல. அப்படியே இங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டே தான் இருக்கும். இங்கெல்லாம் நடக்க ரொம்ப ஈஸி தாங்க இருக்கும். இங்கெல்லாம் நடந்துடலாம். நடந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு கோவில் ஒன்று வருது. இறந்தானே ஒரு இறக்கம் ஒன்று வரும். இங்கே அது முடிஞ்சானையும் இந்த ஃப்ளாட்டாக நடந்து போகிற இடம் முடிஞ்சானையுமே இங்கே ஒரு இறக்கம் ஒன்று வரும். அந்த இறக்கம் கீழே நடந்து போனோம். இங்கே கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. விரி எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், நடந்து வரும்போது பார்த்திங்க எவ்வளோ சூப்பராக தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், மிருகங்கள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி, யானைலாம் குளிக்க தண்ணி மாதிரி தொட்டி மாதிரி கட்டி தேக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆறு தான். அதை இது பண்ணி வச்சுருக்காங்க, தடுத்து வச்சுருக்காங்க தண்ணியை. எவ்வளோ சாமிங்கெல்லாம் பாருங்கள் இங்கே அழகாக தங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான். நம்ம அப்படியே தங்கிட்டு போக வேண்டியது தான். இந்த கடைங்க இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு விரி மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கடை வச்சுருக்கவங்க தான் அதை பண்ணி வச்சுருப்பாங்க. கடையில் சாப்பிட்றவங்க அங்கே தங்கிக்கலாம். மீன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். சாமிங்கெல்லாம் இறக்கம் தான். அந்த நதி அங்கே பார்த்தோம்ல, அந்த நதி கீழே ஓடிட்டு இருக்குது. அப்படியே அது இந்த கீழே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த நதி தான் இங்கே கிராஸ் ஆகி இப்படி போகும். தண்ணி ஆனால் வரலை. இங்கே தண்ணி வரலை. அது கொஞ்சமாக ஏதோ இதுவாகுது. அதில் சாமிங்க கால் நினச்சிட்டு போகிறாங்க. பாருங்கள், தண்ணியில் அந்த நதி தொடச்சி தான் இங்கே வரும். அந்த தண்ணி எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இறங்கினாலும் இளநீர் கடை இருக்குங்க. இங்கங்கே இளநீர் கடை, ஜூஸு, அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. பெரிய வழியில் மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் பெருவழிப்பாதை போகிறோம்னா, ஐயப்பன் பார்த்திங்கன்னா இந்த வழியில் போய் தான் நடந்து போய் அந்த அவர் இடத்துக்கு போனார். அதனால் பெருவழிப்பாதை சூஸ் பண்ணி போகிறோம். இங்கே பாருங்கள், நதி பாருங்கள். இந்த நதி தான் இந்த நதி. அப்படியே சுற்றிட்டு வரும் அந்த நதி. அதில் காலை வச்சா அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. செம்ம ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. செம்ம கூலிங்கு. இந்த நடந்து வரத்துக்கும் அந்த கால் சூட்டுக்கும் இந்த தண்ணியில் கால் வச்சா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று இருப்பேன். அப்படியே நான் கால் நல்லா சூப்பராக இருக்குது, சில்லுன்னு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்துட்ட மேலே. பாருங்கள், ஸ்டிக்லாம் விற்கிறாங்க. பாருங்கள், சாமிங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள், டீ கடை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பூதகணங்கள் கூட வரும். பெருவழிப்பாதையில்
காலுக்கு போடுற முட்டிக்கு போடுற முட்டி வலி வராமல் இருக்க அந்த சாக்ஸு எல்லாமே போட்டுருக்காங்க பாருங்க. மேலே வந்துட்டோம். காளைக்கட்டி, இதுதான் காளைக்கட்டி. நம்ம ஐயப்பன் வந்து மகிஷாசூரிய வதம் பண்ணறப்போ நம்ம சிவன் வந்து அவங்க ஐயப்பன் வந்து எப்படி மகிஷாசூரிய வதம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுக்காக காளையில் வருவார் சிவன். அங்கே ஒரு மரத்தடியில் காளையை கட்டிட்டு பார்ப்பார். அதனால் இது காளைக்கட்டின்னு பேர். அங்கங்கே மூலிகை தண்ணி தருவாங்க. இங்கே கூட தராங்க பாருங்கள் மூலிகை தண்ணி. அப்படியே கோவில் மேலே வந்துட்டு சிவனை பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு, கோவில் மூடிட்டாங்க. அப்படியே கோவிலை சுற்றிட்டு அப்படியே வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். காளைக்கட்டி சிவன் பார்வதி டெம்பிள். சாமி கும்பிட்டு அப்படியே ரிவர்ஸ் தான் வரணும், படியில் ஸ்டெப்பில். இந்த சாமிங்கெலாம் போவாங்க அப்படியே ரிவர்ஸ்லேயே இறங்குவாங்க கீழே. இது இறங்குறாங்க பாருங்க. அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்து கீழே வந்துடணும். ஏன் நம்ம தலையில் இருமுடி வச்சுருக்கோம்ல, அதனால். எவ்வளோ பேர் இங்கே தங்கியிருக்காங்க பாருங்கள் இந்த சிவன் கோவிலாண்ட. நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்தோம், அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வழி போவோம். ரைட் சைடில் ஒன்று போவோம், லெஃப்ட் சைடில் ஒன்று போவோம். இங்கே இருக்குங்க சொல்லுவாங்க இப்படி போகணுன்னு. இன்னும் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும், ரைட் சைடில் போகக்கூடாது. இது கொஞ்சம் தூரம் அப்படியே தார் ரோடு தான் வரும். காளைக்கட்டி தாண்டினோன்னே சாமிங்கெலாம் போகிறாங்க முன்னாடி பாருங்கள். நடந்து போயிட்டே இருக்கோம். நடந்து போனாலே அழுதா நதி வந்துடும் கொஞ்சம் தூரத்துலேயே. அதாவது 1 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழுதா நதி வந்துடும். அழுதா கடல் வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பம்பா 19 கிலோமீட்டருங்க. அழுதா கடல். மகிஷாசூரியோட வதம் பண்ணிட்ட பிறகு அவங்களோட ரத்தம் தான் இந்த நதியாக உருவெடுத்து ஓடுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அழுதா நதி. இதில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு மகிஷாசூரியை புதைச்ச இடத்துல அந்த கல்லை போடணும். அது வந்து கல்லிடம் குன்று. அழுதா கடவுள் இந்த மலையை ஏறணும், ரொம்ப கடினம். பாருங்கள் எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் சாமிங்க எல்லாமே. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குதுங்க. நாங்கள் குளிச்சுட்டு கல் எடுத்துட்டு நடந்துட்டு வரோம் மேலே. பாருங்கள் இங்கே ஒரு கேட் இருக்குது. டைமிங் தான், ஒரு செக் போஸ்ட்டுக்கும் ஒரு டைமிங். ரொம்ப கஷ்டம் இந்த மலை ஏறது. 2 மலை இருக்குது, கரிமலை, இந்த அழுதா நதி மலை தாண்டினே ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலை அழுதா நதி மலை. அதாவது கல்லிடம் குன்று. இது கல்லிடம் குன்று போகிற மலை தான் இது. ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த மலையும். எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோவில் எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே செங்குத்தாக இருக்குது மலை. கன்னிசாமினாலே எனக்கு ஒன்றும் தெரியல, நான் ஏறிட்டேன். இப்போ சாமிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தாங்க. குச்சிலாம் வச்சு ஏறுறாங்க பாருங்கள். பாருங்கள் ஏறியாச்சு. இன்னொரு கேட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லிடம் குன்று தாவலம்.
கல்லிடங்குன்று தாவலம் வந்தாச்சுங்க. கல்லிடங்குன்று நான் எடுத்துகிட்டு வந்த கல். இங்கே தான் வந்து மகிஷாசுரிய ஐயப்பன் வந்து புதைச்ச இடம். ஏன் புதைச்சாருன்றது உங்களுக்கு ஸ்டோரி தெரியும், நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஏன் புதைச்சாருன்னா, மகிஷாசுரி வதம் பண்ணிட்ட பிறகு ஒரு கொஞ்சம் சில மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுரி வந்து வளர்ந்துட்டே போகிறான். சாவடிச்சிட்டாலும் அவள் வளர்ந்துட்டே போகிறான். அதனால் ஐயப்பன் என்ன பண்ணார், ஒரு ஒரு குழி பள்ளம் எடுத்து தோன்றி அதில் வந்து மகிஷாசுரியை போட்டு பெரிய பெரிய கற்களால் கொண்டு அவளை வந்து மூடினாங்க. அதனால தான் வந்து இன்னமும் ஐயப்ப பக்தர்கள் வந்து கல்லிடங்குன்று அழுதானதில் குளிச்சுட்டு கல் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை போடுறாங்க. இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, இங்கே தான் வந்து மகிஷாசூரியை வந்து புதைச்ச இடம். எவ்வளோ கல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஐயப்ப சாமிங்க. இதே ஒரு மினி மலை மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கூழாங்கல். அந்த ஆற்றுல ஃபுல்லாகவே கூழாங்கல் தாங்க. கல்லை போட்டு அப்படியே சுற்றிட்டு வராங்க. கல்லிடங்குன்று. என்னோட கல்லை போட்டேன். என்னோட கல்லை போட்டுட்டேன். அப்படியே சுற்றிட்டு இங்கெல்லாம் சரம் குத்துறாங்க. இங்கே சரம் குத்தக்கூடாது. சரம் குத்துறதுக்கு இடம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் சரம் குத்தணும். சில சாமிங்க குத்துறாங்க இங்கேயே. இங்கெல்லாம் வரும்போது மணி 3:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு இங்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமிங்க யாரும் வரல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்ததுனால நாங்கள் இங்கே ஒரு விரி எடுத்து இங்கே தங்கிட்டோம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே கேட்டு. அதனால் விரியை எடுத்து இங்கே தங்கிட்டோம். எல்லா சாமியும் வந்தால் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே எங்கள் சாமிங்க தான். காலையில் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரிமலை, இதுதான் கரிமலை. இப்போ ஏறத்தான் கரிமலை. மணி பாருங்கள் 6:55, 7 மணி ஆயிடுச்சு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப கடினம் இந்த மலை. இங்கே தான் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. நைட்டில் திறந்து விட்டதுனால எல்லா சாமிங்க போகிறாங்க காலையிலேயே. கல்லிடங்குன்று தாவலம். இங்கே பாருங்கள், ஒரு பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டரு, அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பம்பாக்கு எத்தனை கிலோமீட்டரு இதெல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. கல்லிடங்குன்றில் இருக்கோம். 1 2 3 4 5 6 இன்னும் 7 மலை தாண்டணும் நம்ம. பாருங்கள், குழந்த பாருங்கள், பெரிய பாதை கூப்பிட்டு வந்திருக்காங்க குழந்தைய. பம்பை அடிச்சுட்டே போகிறாங்க. அவங்களுக்கு வேண்டுதெல்லாம் என்னன்னு தெரில, பம்பை அடிச்சுட்டே போகிறாங்க. ஒரு 4 வயசு தாங்க இருக்கும் அந்த பையனுக்கு, குட்டி பையன். அவனை எடுத்துகிட்டு வராங்க. பனி வேறு, சரியான பனி. இப்போ தெரியல உங்களுக்கு வீடியோவில், ஆனால் சரியான பனி. நல்லா ஏறிட்டு இருக்கோம்.
அந்த காலையில் ஏறத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க. இந்த இயற்கை காற்று, அந்த மூலிகை வாசம் எல்லாம் சூப்பராக இருக்குது. சுவாசிக்க அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. காலையில் டைமில் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது நடந்து போகிறதுக்கு, சுறுசுறுப்பாக. 2 நாள் ஆயிடுச்சு நாங்கள் பெரிய பாதை நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். அது உடுப்பாரா. உடுப்பாரா வந்தாச்சு. ஐயப்பன், இங்கே ஒரு ஐயப்பன் இருப்பார். தான் டாப்பு அம்பாள், இந்த ஐயப்பன்.